12th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் பாட்னியில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கிளாஸ் இது. எல்லோரும் நல்லா படி, ரெகுலராக படி, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணு. ஆல் தி பெஸ்ட் ஆல். ஓகே, நம்ம 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட் பேர் என்ன அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்டு. அதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா asexual and sexual reproduction in plant. இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம ரீப்ரொடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். what about reproduction? இந்த வேர்ட் கேள்விப்பட்டவொடனே நம்ம 11th ஸ்டாண்டர்டில் லிவிங் ஆர்கனிஸோடைய ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பார்த்தோம். நாங்கள் இருக்கா ஜெயின் MR² அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். G growth, E excretion, I irritability, N nutrition, ஒரு M metabolism, இன்னொரு M மூமெண்ட், ஒரு R ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை, இன்னொரு R ரீப்ரொடக்ஷன். ஓகே, இதில் ஒரு ஆராக இருக்குது. அதாவது நீ 11th படித்த லிவிங் ஆர்கனிஸோடைய ஆட்ரிபியூட்ஸில் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் தான் ரீப்ரொடக்ஷன். அந்த ரீப்ரொடக்ஷன் பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரீப்ரொடக்ஷன் ரீனா அகெயின், ப்ரொடக்ஷனா ஃபார்மேஷன் இல்லையா? ஃபார்மேஷன் ஆஃப் இட்ஸ் ஓன் ஜெனரேஷன் again and again are named as reproduction. It will be in the form of two. One is asexual reproduction, another one sexual reproduction. Sexual அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெண்டு பார்ட்னர்ஸ் இருப்பாங்கல்ல, மேல் அண்ட் ஃபீமேல். இங்கே செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அப்படின்னா ரெண்டு கேமிட்ஸ் டெவலப் ஆகணும். மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ். அந்த ரெண்டு கேமிட்ஸும் டெவலப் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கேமிட்ஸும் ஃபியூஸ் ஆகணும். அதுலேருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுது தான் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஒரு ஏசெக்ஷுவல், இதுக்கு முன்னாடி ஏ சேர்த்தா அதுதான் ஏசெக்ஷுவல் இல்லையா? ஏ அப்படின்னாவே ஆப்சன்ஸ். எது ஆப்சென்ட்டாக இருக்கும் அப்படின்னா இங்கே செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய கேமிட்ஸ் அஸ் வெல் அஸ் அதோடைய ஃபியூஷன் ரெண்டுமே இல்லாமல் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுதான் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஓகேவா? ரீப்ரொடக்ஷன்னா என்ன, செக்ஷுவல்னா என்ன, ஏசெக்ஷுவல்னா என்னன்னு தெரியுதா? இங்கே நம்ம ரீப்ரொடக்ஷனுடைய ஒரு காமன் இன்ட்ரோடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் இன்ட்ரோடக்ஷன் டு ரீப்ரொடக்ஷன். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? லிவிங் திங்ஸோடைய ஒன் ஆஃப் ஆட்ரிபியூட், எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் தான் இந்த ரீப்ரொடக்ஷனாக இருக்கும். ஓகே, ரீப்ரொடக்ஷன் வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுது. எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீஷியஸ் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுக்கு. ஓகே, எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பீயிங் ரொம்ப நாலேஜபிளாக இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய லைஃப் டைம் இருக்குது தான் இல்லையா? அவங்களுடைய ஜெனரேஷனை அடுத்த ஜெனரேஷனை அவங்க ஃபார்ம் பண்ணால் தான் அந்த எல்லா செல்வத்தையும் அவங்க வச்சு பார்த்துப்பாங்கல்ல. சப்போஸ் அடுத்த ஜெனரேஷனே இல்லை அப்படின்னா அவங்க சேர்த்து வச்சதெல்லாம் வேஸ்ட்டோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. அதுபோல தான் இல்லாமல் ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அந்த ஆர்கானிசம் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா அதோடைய சந்ததியை அது ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆர்கானிசம் அந்த ஸ்பீஷியஸ் அவங்களுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே கிடைக்கும் இல்லையா? அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆர்கானிசம் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைட்டல் எசென்ஷியல் ப்ராசஸ் எது அப்படின்னா இந்த ரீப்ரொடக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். சப்போஸ் ஒரு ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா இட் பிகேம் என்டேஞ்சராக இருக்கிறது எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும் இல்லையா? அப்படியே ஒரு ஆர்கானிசம் என்டேஞ்சர் ஆகாமல் எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்கானிசம் நமக்கு எர்த்தில் ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா என்விரான்மெண்டலி கிளைமேட்டிக் ஃப்ளக்சுவேஷனை டாலரேட் பண்ணி அது சர்வைவ் ஆகணும் இல்லையா? அப்படி ஒரு ஆர்கானிசம் ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எர்த்தில் சர்வைவ் ஆகிறதுக்கு நிறைய சேஞ்சஸை அதை அடாப்ட் பண்ணிக்கணும், சூட்டபிள் சேஞ்சஸை அடாப்ட் பண்ணிக்கணும். அப்படி ஒரு ஆர்கானிசம் சூட்டபிள் சேஞ்சஸை அடாப்ட் பண்ணி ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எர்த்தில் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். அந்த ப்ராசஸ் தான் வேரியேஷன். வேரியேஷன் எப்படி ஒரு ஆர்கானிசம்ஸில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா த்ரூ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் மூலமாக ரீப்ரொடக்ஷன் தான் பிரிங் அவுட் பண்ணுது. அதிலும் எஸ்பெஷலி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக தான் இந்த வேரியேஷன்ஸ் ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்குள்ளே லீடடாக இருக்கும். அந்த வேரியண்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்பீஷஸ் தான் எர்த்தில் சர்வைவ் ஆகிறதுக்கான அடாப்டபிள் கேரக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். அதுக்கு இது இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் important not only for its own surveillance but also other organism. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஈக்கோசிஸ்டம் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஈக்கோசிஸ்டமில் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ப்ரொடியூசர்ஸ், பிரைமரி கன்சூமர், செகண்டரி கன்சூமர், டெர்ஷரி கன்சூமர், டீகம்போசர்ஸ், இப்படி நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ஆர்கானிசம் ஒரு ஸ்பீஷியஸ் எக்ஸ்டென்ஷனாக இருக்கணும், எக்ஸிஸ்டன்ஸாக
1 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதோட ஒரு ஆர்கானிசம் ஒரு பிளான்டோடைய ஓன் சர்வைலன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரீப்ரொடக்ஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கிடையாது. பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் வரும்போது பிளான்டோடைய டைரக்டா பிளான்டோடைய ஓன் சர்வைலன்ஸை அது சப்போர்ட் பண்ணுது. ஆஸ் வெல் அஸ் மற்ற ஆர்கானிசம், அதாவது கன்சியூமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான் ப்ரொடியூசர்ஸை ஃபுட்டாக கன்சியூம் பண்ணி க்ரோ ஆகிற ப்ரைமரி கன்சியூமர்ஸும் அதை கன்சியூம் பண்ணுற செகண்டரி டெர்ஷரி இப்படி லைனாக ஒரு ஈக்வசிஸ்டம் ஒரு 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 உணவு சங்கிலி அதோடைய நார்மலாக அது பேலன்ஸ்டு மேனரில் இருக்கணும் அப்படின்னா பிளான்டோட ரீப்ரொடக்ஷன் இம்பார்ட்டன்ட் ஒன். கன்சியூமராக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட் மேனரில் பிளான்ட் ரீப்ரொடக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு பிளான்ட் ஸ்பீஷியஸ் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னா அது டைரக்டாக பிளான்ட் ரீப்ரொடக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதுதான் இது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன், இது வந்து தேர்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகே, எவல்யூஷனுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் இந்த ரீப்ரொடக்ஷன் இருக்கும். ஓகே, வாட் அபவுட் எவல்யூஷன்? எவல்யூஷனோட பேசிக் டூலாக எது இருக்கும் அப்படின்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். வேரியேஷன்ஸ் எதோட ரிசல்ட்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ரிசல்ட்டில் தான் இந்த வேரியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். வேரியேஷன்ஸ்ன்றது ஒரு ஆர்கானிசம் ஒரு ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எர்த்தில் சர்வைவ் ஆகிறதுக்கு தேவையான சூட்டபிள் சேஞ்சஸை அக்யூர் பண்ணுறது தான் வேரியேஷன்ஸ் which is formed as a result of sexual reproduction. Okay, sexual reproduction ல meiosis division அப்போ ஃபார்ம் ஆகிற கிராசிங் ஓவர் ப்ராசஸ் மூலமாக தான் வேரியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். வேரியேஷன்ஸ் எதுக்கு பேசிக் டூலாக இருக்கும் அப்படின்னா எவல்யூஷனுக்கு அது இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நான் உனக்கு இங்கே இன்ட்ரோ அப்பயே சொல்லியிருந்தேன் இல்லையா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட் as well as ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஆனால் ஏசெக்ஷுவலில் வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமெட்ஸ். ஓகே, கேமெட்ஸோட இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு ஆர்கானிசம் அதோட ஓன் ஸ்பீஷஸை பர்பச்சுவேட் பண்ணுறது கண்டினியூ பண்ணுறது அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மெக்கானிசம் ரீப்ரொடக்டிவ் மெக்கானிசம் தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றது ஒரு ஆர்கானிசம் கேமெட்ஸோட இன்வால்மெண்ட் இல்லாமல் அதோட ஓன் ஸ்பீஷஸை ஓன் ஜெனரேஷனை பர்பச்சுவேட் பண்ணுறது கண்டினியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரீப்ரொடக்டிவ் மெக்கானிசம் தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கேமெட்ஸும் ஃபார்ம் ஆகலை கேமெட்ஸும் ஃபியூஸ் ஆகலை அப்புறம் எப்படி அதோட ஸ்பீஷஸ் வந்து சஸ்டைன் ஆகும் ஃபார்ம் ஆகும் ப்ராபகேட் ஆகும் பர்பச்சுவேட் ஆகும் அப்படின்னா அதுக்கு நிறைய மெக்கானிசம் இருக்குது. நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பார்த்துருக்கோம் இல்லையா, ஆல்கே, பிரயோஃபைட்ஸ், ஸ்டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம் அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இப்படி நிறைய படிக்கும்போது ஒரு ஆர்கானிசமும் எஸ்பெஷலி லோயர் ஆர்கானிசம் வரும்போது ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் வெஜிடேட்டிவ் இப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதில் ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொனிடியா ஃபார்மேஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ஜெமாகப் ஃபார்மேஷன், ரீஜெனரேஷன் அண்ட் ஃபைனலி பைனரி ஃபிஷன். இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கும். what about evolutionary sequence of plant kingdom? Yes, bacteria, fungi, algae, bryophytes, pteridophytes, gymnosperm and finally angiosperm. இப்படி கிராஜுவலாக டெவலப் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. இதில் இருக்கிற ஒரு கேட்டகரிஸ்லையுமே நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராபகேஷன் இருக்கும். அதில் நம்ம கிராஜுவலாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கொனிடியா ஃபார்மேஷன் இல்லையா. கொனிடியா ஃபார்மேஷன், கொனிடியான்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்போர்ஸாக இருக்கும். அந்த ஸ்பெரிக்கல் பாடிஸ் பால் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை கெப்பாசிட்டியை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்பெரிக்கல் பாடிஸ் தான் இந்த கொனிடியாஸாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்பெர்ஜில்லஸ் அண்ட் பெனிசிலியம். உடம்பு கொனிடியா ஸ்போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் போர் இல்லையா. கொனிடியா போர் PHORE போர்னா ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர். இது கொனிடியா போர், இது கொனிடியா ஸ்போர். கொனிடியா ஸ்போர்ஸ், இது கொனிடியா போர்ஸ். கொனிடியா போர்ஸ்ல இருந்து ஸ்பெரிக்கல் பாடிஸ் டெவலப் ஆகும் செயின் லைக் ஸ்ட்ரக்சர்ல. இந்த பாடிஸ் வெல் டெவலப் ஆகி எப்போ அதில் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ண முடியுமோ அப்போது அது பேரண்ட் கொனிடியா 4லேருந்து டிட்டாச் ஆகி தனித்தனியாக சூட்டபிள் சப்ஸ்டேட்டை மேலே அது டெபாசிட் ஆகும்போது ஜெர்மினேட் ஆகி ஒரு நியூ ஆஸ்பெர்ஜில்லஸாவோ இல்லை பெனிசிலியமோ ஃபார்ம் ஆகும். அது கொனிடியா மேனர் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பெனிசிலியம் வரும்போது இந்த கொனிடியா 4 வந்து பிரான்ச்டு மேனரில் இருக்கும்.
இப்படி பிரான்ச் மணலில் இருக்கிற கொனிடியோஃபோர்ஸ் இருக்கும். அதுலேருந்து கொனிடியோஸ்போர்ஸ் டெவலப் ஆகும். சேம் இதுவும் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா பேரண்ட்டை விட்டு டிட்டாச் ஆகி இண்டிவிஜுவல் ஆர்கானிசமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது கொனிடியா ஃபார்மேஷன். செகண்ட் ஒன் பட்டிங். பட்டிங்க்கு ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஹைட்ரா வந்து அனிமல் ஆர்கானிசம். ஒரு ஹைட்ரா பிளான்ட் இருக்கு அப்படின்னா இதுலேருந்து லேட்டர் பொசிஷனில் ஒரு ஸ்மால் பட் லைக் ஸ்ட்ரக்சரில் ஒரு டாட்டர் ஹைட்ரா டெவலப் ஆகும். இந்த டாட்டர் ஹைட்ரா மெச்சூர் ஆனதுக்கப்புறமா பேரண்ட் ஹைட்ரா விட்டு டிட்டாச் ஆகி நியூ ஹைட்ரா பிளான்ட்டாக டெவலப் ஆகும். அதே போல் ஈஸ்ட் இப்படி இருக்குன்னா அதில் ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பட் டெவலப் ஆகும். இந்த பட் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக டெவலப் ஆகி மோரலஸ் பேரண்ட் சைஸை வந்ததுக்கப்புறமா எப்போ அதில் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக க்ரோ ஆக முடியுமோ அப்போ பேரண்ட் விட்டு டிட்டாச் ஆகி நியூ ஈஸ்ட் ஆர்கானிசமாக சர்வைவ் ஆக ஆரம்பிக்கும். இது பட்டிங். நெக்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன். வாட் அபவுட் ஃப்ராக்மெண்டேஷன்? ஃப்ராக்மெண்ட் அப்படின்னாவே சின்ன சின்ன பீசஸ் இல்லையா. ஏஷியன் ஆஃப் ஃபார்மேஷன். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மால் பீசஸ் ஃப்ரம் ஃபிலமெண்டஸ் ஆல்கே. நமக்கு ஆல்கேல ஸ்பைரோகைரான்றது ஒரு கிரீன் லாங் தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்படி ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கிற ஒரு ஆல்கே சின்ன சின்ன பீசஸாக broken down ஆகும். இப்படி broke down ஆனதுக்கப்புறமா ஒரு இண்டிவிஜுவல் பீசஸும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பைரோகைரா ஆல்கேவா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். The case is present in Spirogyra. Next one, gemma cup formation. What about gemma? நமக்கு மார்கன்ஷியா தாலஸ் இருக்குல்ல, பிரேஃபைட்டிக் ஆர்கானிசம். இந்த மார்கன்ஷியா தாலஸ்ல அதோட மிட்ரிஃப்ல ஒரு ஸ்மால் கப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகும். இந்த கப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஜெம்மா கப்ஸ் சொல்வாங்க. இந்த கப் லைக் ஸ்ட்ரக்சர் இந்த பேரண்ட் தாலஸை விட்டு டிட்டாச் ஆகி சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட்டம்ல ஃபால் ஆகும்போது அது ஒரு நியூ மார்கன்ஷியா பிளான்ட்ஸா டெவலப் ஆகும். அது ஜெம்மா கப் ஃபார்மேஷன். The case is present in மார்கன்ஷியா. Next, regeneration. What about regeneration? Rena again இல்லையா, once generated organism occasionally அதோட ஏதோ ஒரு பார்ட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்காகவோ இல்லை என்டையர் ஆர்கானிசமை டெவலப் ஆகிறதுக்காகவோ டெவலப் ஆகிறது தான் ரீஜெனரேஷன். இதுக்கு வந்து பிளனேரியா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒரு பிளனேரியா ஸ்பீஷஸ் இருக்கு அப்படின்னா இந்த பிளனேரியாவை நம்ம எத்தனை பீசஸாக கட் பண்ணாலும் ஒரு பீசஸ் இருந்தும் நமக்கு வந்து ஒரு பிளனேரியா ஆர்கானிசம் டெவலப் ஆகும். இது போல இருக்கிறது தான் ரீஜெனரேஷன். அதாவது ஒன்ஸ் ஜெனரேட்டடாக இருக்கிற பிளனேரியா சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம் broken down ஆகுது இல்லை கட் ஆகுது அப்படின்னா ஒரு கட்டட் பார்ட்லேருந்தும் பீசஸ்லேருந்தும் ஒரு பிளனேரியாவாக டெவலப் ஆகுது தான் ரீஜெனரேஷன். ஒன்ஸ் ஜெனரேட்டட் ஆர்கானிசம் again generates its generation are named as regeneration. பிளனேரியா அதுக்கு எக்ஸாம்பிள். What about binary fission? பைனரி அப்படின்னாவே 2 ஈக்குவல் ஆர்ஸாக டிவைட் ஆகுது தான் பைனரி ஃபிஷன். ஒரு பாக்டீரியா இருக்கு அப்படின்னா அந்த பாக்டீரியா பைனரி ஃபிஷன் மேனரில் டிவைட் ஆகும். அந்த பாக்டீரியா டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட சைஸ்ல என்லார்ஜ் ஆகும். என்லார்ஜ் ஆனதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஃபொரோ டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த பல்லு தொடர்ந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும் டுவர்ட்ஸ் சென்டர். க்ரோ ஆகிட்டே வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாக்டீரியா ரெண்டாக டிவைட் ஆகும். இப்படி 2 ஈக்குவல் ஆர்ஸாக டிவைட் ஆனதுக்கப்புறம் ஒரு பாக்டீரியாவிலேருந்து 2 இண்டிவிஜுவல்ஸ் பாக்டீரியாஸ் டெவலப் ஆகும். இதுதான் பைனரி ஃபிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா. இந்த க்ளோன்ஸ் என்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். க்ளோன் என்றது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஃபார்ம் ஆகிற ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், ப்ரோஜெனிஸ், இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐடென்டிக்கலாக இருக்கும். யாரோட ஐடென்டிக்கலாக இருக்கும், என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூ ஐடென்டிக்கலாக இருக்கும் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கலி as well as ஜெனட்டிக்கலி. அதோடைய மார்ஃபாலஜிக்கல் அப்பியரன்ஸ், ஜெனட்டிக் செட்டப் இது ரெண்டுமே பேரண்ட் மாதிரியே சிமிலராக ஐடென்டிக்கலாக இருக்கிறது தான் க்ளோன்ஸ். க்ளோன்ஸ் ஆர் ஃபார்ம்ட் as a result of asexual reproduction. asexual reproduction ரிசல்ட்ல ஃபார்ம் ஆகிற இண்டிவிஜுவல்ஸ், ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், ப்ரோஜெனிஸ் எல்லாம் பேரண்டோட ஐடென்டிக்கலாக இருக்கும். 2 பாயிண்ட் ஆஃப் வியூ ஐடென்டிக்கலாக இருக்கும். ஒன்று மார்ஃபாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொன்று ஜெனட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி identical copies of progenies or individuals are formed as a result of asexual reproduction are named as clones. This is important to mark question. Yes.
தேங்க்யூ.